உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஒரு வழியா பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு, ஓய்ந்து விட்டது. ஒரு மயான அப்படியே ஒரு அமைதி, புயலுக்கு பின் அமைதியா முன் அமைதியா அப்படின்னு தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு எந்த பிரச்சாரமும் இருக்காது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் 19ஆம் தேதி நாம் அனைவரும் நம்முடைய வாக்குகளை செலுத்த போகின்றோம். ஒரு பரபரப்பான தேர்தல் களமாக இருந்தது. எல்லாரும் ஒரு ஷார்ட் பீரியட் வேற, ரொம்ப கலகலப்பாகவும் பரபரப்பாகவும் இருந்த இந்த தேர்தல் களத்தில் யாருடைய பிரச்சாரம் மக்களிடம் சரியாக எதிரொலித்திருக்கிறது, யாருடைய பிரச்சாரம் இதில் முன்னுக்கு வந்திருக்கிறது, பிரதமருடைய ரோட் ஷோவா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீடியோ ஃபோட்டோலாம் போட்டு அவர் செய்த பிரச்சாரங்களா, முதலமைச்சர் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று பல இடங்களில் செய்த பிரச்சாரங்களா, அவருடைய பேச்சுக்களா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. யாருடைய பிரச்சாரம் இதில் எடுபட்டிருக்கிறது இந்த தேர்தல் களத்தில் அப்படின்னு நம்ம விவாதிக்கலாம். பிரச்சாரத்திற்கான நேரம் முடிஞ்சிட்டதுனால அரசியல் கட்சிகள் யாரும் இல்லை, பத்திரிகையாளர்கள் தான் நம்மோடு இருக்கிறாங்க. திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே போல் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் இருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் திரு பொன்ராஜ் அவர்களும் அதே மாதிரி அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைய இருக்கின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் ரெடி, யாருடைய பிரச்சாரம் மோஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லுவீங்க இந்த ஒரு 1 மந்த் நடந்த கேம்பெயின்ஸில் தமிழ்நாட்டில்? ஓகே கோட்டீஸ்வரன், ஐ திங்க் ஹி ஸ்டில் கெட்டிங் ரெடி. திருப்பிரியன், அதே கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். யாருடைய பிரச்சாரம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது இந்த காலத்தில்? தமிழ்நாட்டில் மொத்தம் 4 அணிகள் போட்டி போட்டது. ஸோ திமுக அணி பிரதானமான ஒரு அணியாக இருந்தது. திமுக அணியில் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் கமலஹாசன், அப்புறம் கனிமொழி, இவங்கெல்லாம் ஸ்டேட் வைடாக பிரச்சாரம் பண்ணாங்க. அது தவிர அங்கே வைகோ, திருமாவளவன் போன்றவர்கள்லாம் ஒரு கேம்பெயினர், ஸ்டார் கேம்பெயினராக இருந்தது நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்களெல்லாம் கேம்பெயின் பெருசாக போக முடியல, ஏன்னா அவங்கவுங்க தொகுதியை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில். இல்லை, வைகோலாம் ஸ்டேட் வைடாக பண்ணார். திருமாவளவன் கொஞ்சம் இன்னண்ட் அரௌண்ட் அந்த கடலூர்லாம் போயிட்டு வந்தார். ஸோ அந்த எதுக்கு சொல்ல வரேன், ஏன்னா திமுக அணிக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ், கொஞ்சம் பேர் தெரிந்த ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர், அந்த டீம் கொஞ்சம் பெருசாக இருந்தது. கூட்டணி காரணமாக தான் அந்த அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஸ்டாலினோட எல்லா மீட்டிங்கும் ஒரு டெம்ப்ளேட்டோட தான் இருந்தது. ஒரே மாதிரியான ஒரு செட்டிங்ஸில் தான் எல்லா மீட்டிங்கும் அமைஞ்சிருந்தது. அவரோட பேச்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தது. எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்காது இருக்காங்க, அந்த கவர்னர் வச்சு எப்படி பிரச்சனைகள் பண்ணுறாங்க, காக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரே. அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாதனைகள், விமனுக்கு நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன், அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு 10% அதிமுக பாஜகவோட ஒரு கள்ள உறவு இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை அவர் கட்டமைச்சார். அவங்களுடைய பெரும்பாலும் திமுக ஸ்பீக்கர்ஸோட எக்ஸப்ட் கமலஹாசன் தவிர பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் வேறு மாதிரி பேசினார். மற்ற திமுகவில் இருக்கிறவங்க கூட்டணி கட்சிகள்லாம் பெரும்பாலும் மத்திய அரசு பண்ணுற மாநில அரசுக்கு கவர்னர் கொடுக்குற இடையூறுகள், நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி வெள்ளத்தும் போது பார்க்காத விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பாஜக அணியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் முக்கியமான பிரச்சாரகர். மற்ற தமிழ்நாட்டிலையும் அந்த கேண்டிடேட்ஸ் முக்கியமான ஆட்கள்லாம் தொகுதியில் முடங்கிட்டாங்க. அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டு வந்தார். பிரதமரை பொறுத்த மட்டும் அவர் ஜனவரி மாதமே தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். அப்போதுலேருந்தே வந்துட்டுருக்கார். ப்ராபப்ளி அவருக்கு தெரியும் போல் இருக்குது, தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடக்கும்னு ஜனவரியிலே ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எப்பயுமே 39 தொகுதி நம்ம ஒன்றா தானே? இல்லை, அதுவும் முதல் ஃபேஸ்லேயே நடக்கும்னு தெரியும் போல் இருக்குது. அப்படியே வந்துட்டார். தெரியுமோ இன்சிடென்ட்லாம் நடந்ததா தெரியாது. அவர் வந்துட்டார். 8 தடவை அவர் வந்ததை நம்ம பார்த்தோம். அவர் 8 தடவை வந்தபோது அவரோட டெம்ப்ளேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. குடும்ப வாரிசு அரசியல், திமுக காங்கிரஸ் ஊழல், அவங்க சனாதனத்துக்கு எதிர்பார்ப்பாங்க, இந்து மதத்துக்கு எதிர்பார்ப்பாங்க, ராமர் கோவிலுக்கு வரல, இன்விடேஷன் கொடுத்தும் வரல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு திமுக ஊழல் திட்டங்களெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டெம்ப்ளேட். அந்த ரோட் ஷோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம பெருசாக அப்படி ஒரு ஃபார்மேட் பார்த்தது இல்லை. ரோட் ஷோவில் போயிட்டு கையாட்டுறது இல்லை. வழக்கமாக எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் போகும்போது, பிரச்சாரத்துக்கு போகும்போது அதுவும் ரோட் ஷோ தான். அவங்க ரோட்ல போனாலே தங்கியிருக்கிற இடத்துலேருந்து அவங்க பொதுக்கூட்ட மேடைக்கு போகும்போது 2 சைடு மக்கள் திரண்டு நிற்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுவே ஒரு ரோட் ஷோ மாதிரி. இது மாதிரி ரோட் ஷோ திட்டமிட்டு வரையறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது கிடையாது. இயல்பாகவே அமைஞ்ச ரோட் ஷோ. எம்ஜிஆர்லாம் போகும்போது 2 சைடும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் நிற்கும், மைல் கணக்கில் நிற்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அது இயல்பாக இது கூட்டம் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை, கூப்பிட்டு அதாவது வந்த கூட்டமும் இருக்கும், கூட்டின கூட்டமும் இருக்கும் நம்ம. பட் ஆனால் 2-3 ரோட் ஷோ அது ஃபெயிலியர். வேலூர், இதெல்லாம் சென்னையெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர். பல்லடம், மேட்டுப்பாளையம், அப்புறம் இப்போது அம்பாசமுத்திரம், அந்த கூட்டங்கள்லாம் ஓரளவுக்கு, சென்னை நந்தனம் போன்ற இடத்துலலாம் கூட்டினார். பட் டெம்ப்ளேட் இதே மாதிரி தான், ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் அவர் பேசினார்.
அது வந்து பெரிய அளவுக்கு நார்த்தில் அவர் பேசுகிற விஷயங்களே வேறு மாதிரி இருக்குது. அங்கே வந்து மட்டன் சாப்பிட்றது உட்பட எல்லாம் பேசுகிறார். இங்கே வந்து வேறு மாதிரி, இங்கே வந்து திமுக காங்கிரஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பேசுகிறார். ராமர் கோவில் விஷயம்லாம் நார்த்தில் நிறைய பேசுகிறார், இங்கே பேசுறது குறைவாக தான் பேசுகிறார். ஆக்சுவலாக வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் வித்தியாசமான விஷயம் என்னென்னா, கட்சி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு கோர்ட்டுகள்லாம் தீர்மானித்த பிறகு அவருக்குன்னு ஒரு கூட்டம், அந்த தொண்டர்கள் கூட்டம் கூடினது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அவர். ஆக்சுவலாக எஸ்டாப்ளிஷ்ட் இபிஎஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அதாவது ஒரு 90% அது கேடர்ஸ் வந்து அவர் பின்னாடி இருக்காங்க அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. கேம்பெயின்லயும் போட்டோ காட்டுறாரு, வீடியோ காட்டுறாரு, அது மாதிரி காமிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. பட் அவருடைய பாயிண்ட் என்னன்னா, எதுக்காக பாஜக கூட்டணி விட்டு விலகி வந்தாரோ அந்த பர்பஸ் சர்வாகாத அளவில் தான் அவர் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து அதிமுக காணா போயிடுன்னு அண்ணாமலை சொன்னதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ண விஷயங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய அளவுக்கு இல்லை. அப்புறம் வந்து எடப்பாடி வந்து ரோட் ஷோ நடத்த வராங்க, ரோட் ஷோ நடத்தினா கூட்டம் வந்துருமா, ஓட்டு போட்டுருவாங்களான்னு பேர் சொல்லாதையே சொல்கிறார். யார் ரோட் ஷோக்கு வந்தாங்க என்னன்னு சொல்லலை. அப்புறம் இன்றைக்கி தான் கேஸ் விலை, சிலிண்டர் விலையெல்லாம் பற்றி இன்றைக்கி தான் அவர் பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அம்பானி அதானியை பற்றியெல்லாம் கூட பேசியிருக்கிறத இன்றைக்கி தான் பார்க்குறோம். ஆனால் நேற்று சொன்ன ஒரு விஷயம், இத்தனை நாள் பண்ண அவர் பிரச்சாரத்தை கம்ப்ளீட்டாக முறியடிச்சிது. ஒரு விஷயத்தில் கம்ப்ளீட்டாக அவர் என்ன ஓட்டு, சிறுபான்மையோர் ஓட்டு எதிர்பார்த்து வந்தாருங்க. அது நேற்று பேசின ஒரு விஷயம். அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் 4-5 இடம் வின் பண்ணிட்டீங்க, மத்தியில் வந்து மோடிக்கு ஒரு ஷார்ட்டேஜ் ஆகுது மெஜாரிட்டி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பொறுத்து இருந்து பார்ப்போம், அந்த நேரத்தில் முடிவெடுப்போம். அந்த பதில் வந்து எஸ்டிபிஐக்கெல்லாம் ஒத்து வராத ஒரு பதில். மோடியோட போவே மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அப்போ தான் சிறுபான்மை ஓட்டு அவருக்கு வந்திருக்கும். இதுவரையும் நான் பிரிஞ்சு வந்ததுனால எனக்கு ஒரு சிறுபான்மை ஓட்டை நம்பியிருந்தார் இல்லையா, அந்த விஷயங்கள் அது நேற்றோடு அது அடிபட்டு போச்சு. ஆக்சுவலாக மோடியோட சேர்ந்துருக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அவர். அதை மிஸ் பண்ணிட்டார். இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம சீமானை பொறுத்த மட்டும் அவர் மட்டுமே அந்த கட்சியில் வந்து பிரச்சாரகராக இருக்காரு. அவருக்குன்னு ஒரு இளைஞர் படை இருக்கு. சின்னத்தை மாற்றினதுனால வந்து பெரிய அளவுக்கு ஒரு இழப்பு வரும்னு எனக்கு தோணலை. ஒரு ஆவரேஜாக ஒரு 10% ஓட்டை அவர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அண்ணாமலையோட பிரச்சாரம் வந்து ஒரு அக்ரெசிவான பிரச்சாரமாக இருந்தது. அது கோயம்புத்தூருக்கு லிமிட்டடாக தான் பெரும்பாலும் அந்த சைடில் தான் இருந்து நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் வந்து 2 விஷயம் நடந்திருக்கு இந்த எலெக்ஷனில், நடக்கும்னு என்னோட அபிப்பிராயம். ஒன்று வந்து உயர்ஜாதி ஓட்டுகள் வந்து ப்ரோ ஜெயலலிதாவா சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுகள், அது வந்து பிஜேபி நோக்கி ஷிஃப்ட் ஆகுது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், கடுமையான திமுக. இன்னொன்று வந்து பெண்கள் ஓட்டுகள் திமுக பக்கம் போது அதிமுகலேருந்து, பிகாஸ் அது வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். இது 2 இந்த எலெக்ஷனில் நடக்கும்னு என்னோட. ஓகே, ரைட், பார்க்கலாம். நான் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் திரு பொன்ராஜ் அவர்களும் நம்மோடு இணைந்தார்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ரமேஷ் சேதுராமன், முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார், நம்ம அதிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இபிஎஸ் வந்து நீங்கள் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சரியான பதிலை சொல்லலை. மோடியை கடுமையாக அவர் வந்து அங்கே எதிர்த்து சொல்லியிருந்தா தான் அவருக்கு சிறுபான்மை ஓட்டு வரும், நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து அங்கே விட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. உங்க பார்வை? அப்படிலாம் இல்ல, நான் அப்படி நிச்சயமா பார்க்கல. அவர் என்னன்னா வந்து ஒரு கேள்வி ஒரு கிட்டத்தட்ட கடந்து போற மாதிரி, அது வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ரியாலிட்டிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து கள நிலவரம் பொதுவா ஊடக தரத்துல இருந்து அது என்ன சொல்றோம்ங்கிறது வேற, உண்மையான கள நிலவரம் எல்லாருக்கும் என்னங்கிறது ஓரளவுக்கு தெரியும், ரொம்ப துணிக்கிறவங்களுக்கு. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல இவங்களுக்கு அவ்வளவு நம்பர் வருமா, அந்த நம்பர் வந்தா எந்த அளவுக்கு வந்து அது அடுத்த கட்டம் நம்ம பேசக்கூடியது, அது அங்க தேவைப்படுமா, அது தேவைப்படுமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அது ஃபுல் ஆஃப் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான். ஒருவேளை நடந்தால், ஒருவேளை இது தேவைப்பட்டால், இது வந்து இது ஓவர் எக்ஸாஜரேஷன், இந்த சமயத்துல அது தேவையில்லை அப்படிங்கறதுனால ஒரு கடந்து போற மாதிரியான ஒரு பதிலை சொல்லி விட்டு போயிட்டார் அப்படின்னு. பட் கமிங் டு ஹிஸ் அதர் பாயிண்ட், அது அந்த பாயிண்ட் வரைக்கும் தன்னுடைய பிரச்சாரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனம் ஈர்த்திருக்காருன்றதை மறுப்பீங்களா? அவர் இந்த ஒரு வித்தியாசமான கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி, அவர் ஒரு போட்டோ காட்ட, பதிலுக்கு இவர் ஒரு போட்டோ காட்ட. ஆனா இல்ல, நான் வந்து நிச்சயமா பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தா, ஆனா அவங்க ஒரு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த பிரச்சாரத்தை இன்னும் அழுத்தமாக, இன்னும் வந்து அக்ரெசிவா பண்ணாங்களாங்கிற ஒரு கேள்வி. பொதுவாவே இவங்களுடைய பிரச்சாரத்தை எவ்வளவு அக்ரெசிவா பண்ணாங்கிற ஒரு பெரிய கேள்வி. அவர் வந்து போட்ட மீட்டிங்கு, அந்த கூட்டத்துல அவர் பேசியது, அங்க வீடியோவை காமிச்சு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து இது காட்டுறாரு, எப்படி பேசுறாரு பாருங்க, இந்த மாதிரியாக பல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதை தாண்டி நான் வந்து பல விஷயங்கள்ல பாக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சோசியல் மீடியாலயோ இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயோ கூட இப்போ வந்து திமுகவோட தலைவர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணி ஒரு சில வீடியோ அப்படின்னாக்க, இதெல்லாம் ஒரு லெஸ் தேன் a week குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணும்போது அது ஒரு பெரிய தாக்கம் இருக்குமாங்கிறது தெரியும். கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் செய்யறாங்கன்றீங்க. எல்லாரும் கடைசி நேரத்துல செய்யறது, அதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னாக்க
அதுல வந்து பாஜக ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லலாம் சோசியல் மீடியால. திமுகவும் அதற்கு ஈடு கொடுக்கும் விதமாக இந்த தரப்புல இருந்து பண்ணாங்க அப்படிங்கறதையும் சோசியல் மீடியால ஏடிஎம்கே மிஸ்ஸிங்கா இருந்ததோ? சோசியல் மீடியால அவங்களோட நான் பெருசா பார்க்கல. அட்லீஸ்ட் நான் தவறா கூட இருக்கலாம் நான் சொல்றது. ஆனா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஜெயலலிதா எல்லாம் பேச வச்சிருக்காங்க இருக்கு மேடம். நான் என்ன சொல்றேன், நீங்க கிரியேட்டிவா ஒரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இதுல வந்து இந்த மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல என்ன சொல்லுவோம்னா, கண்டென்ட் கிரியேஷன் நீங்க என்ன வேணா பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஆனா கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. மூணாவது வியூவர் என்கேஜ்மெண்ட். இந்த 3 இருக்கு இல்லையா? கண்டென்ட் கிரியேஷன்ங்கிறத அற்புதமா பண்ணிட்டீங்க, ரைட். கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நான் வாட்ஸ்அப்லயோ இந்த சோசியல் மீடியாலயோ நான் போட்டுறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஆனா வியூவர் என்கேஜ்மெண்ட் நான் சொல்லும் போது அங்க வைரல் ஆற கான்செப்ட் என்னன்னாக்கா, என்ன வந்து அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மீம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இல்ல அந்த வீடியோ அது கூட என்னால வந்து ஒரு கனெக்ட் ஆக முடியுது. நான் அதை ரசிக்கிறேன், ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்குறேன், அதனால நான் வந்து அதை ஷேர் பண்ணணும்னு பாக்குறேன். அது அந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்காங்கிற ஒரு கேள்வி. சார், உங்களுக்கு பிஜேபி பிடிக்கும், நீங்க பிஜேபி மீம் ரசிப்பீங்க, அதுக்கு அவங்க அப்படி கிடையாது. அதுக்கு வந்து அவங்க ஜவாப்தாரி ஆக முடியுமா? இல்ல, நான் வந்து முதல் விஷயம், என்னோட சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தெளிவான ஒரு பார்வையுடன் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க, நான் வந்து அனாலிட்டிக்ஸ் டேட்டாவை வச்சு பாக்குறேன். இதுல வந்து நான் என்னோட டைம் லைன்ல வருதாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணேன். மூணாவது அடுத்த விஷயம், அந்தந்த வரக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, மீம்ஸோ மற்ற விஷயங்களோ கண்டென்ட், அதுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்ஷன் இருக்குங்கிறத நான் இட்ஸ் கால்ட் சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ். நான் இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் சொல்றேன், நிச்சயமா அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைடர் ரீச் இல்ல. அவங்க ஒரு சில விஷயம் நல்லா பண்ணிருக்காங்க, அதுக்கு வைடர் ரீச் இல்ல. அதுதான் சொன்னேன், லேட்டா பண்ணாங்கிறத நான் சொல்ற காரணம் அதுதான். முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப திமுகவோட ஐடி அவங்க பண்ணிருக்கிறத வந்து அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, கூட்டணிகளுக்கு இதுல என்ன பிரச்சனைனா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா கட்சிகள்லயும் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய கூட்டணிகள் நீங்க சொல்லணும்னா, அதுவும் அந்த பாமக சொல்லலாம், தேமுதிக சொல்லலாம், இல்லன்னா வந்து சரத்குமார் இதுல இந்த மாதிரி இருக்கவங்களோட அந்த கண்டென்ட் வைஸ் அத பாத்தீங்கன்னாக்க ரியலா அவங்களுடையதுன்னு ஒரு தனிப்பட்டதா பெருசா ஒண்ணும் கிடையாது, அதோட ரீச்சும் கிடையாது. ஒரு பீரியட்ல நம்ம சொல்லிருக்கோம் எந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியா. திரு பிரியன் சொன்ன பாயிண்ட் தான், திமுக கூட்டணியில நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, பிரச்சாரம் பண்றதுக்கு இருக்காங்க. பிஜேபி கூட்டணியில அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதிமுகல ஆள் கம்மின்றீங்க, ஸ்டார்ஸ் கம்மி. அதிமுக அதாவது ஒழுங்கா அவங்க ஒருங்கிணைந்து இதை செய்யவில்லை. இல்ல அதிமுக இப்ப யார் கூட்டணியில பாமக இருக்காங்க, ஆனா அவங்களோடது ஒரு சரியான கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாங்கிறத கேள்வி. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணியில இட் இஸ் a very well coordinated effort நான் சொல்றேன். ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து நியாய பத்திரம் அப்படின்னு கொண்டு போறாங்க, இன்னொரு பக்கம் திமுக திராவிட மாடல் கொண்டு போறாங்க. ஆனா அவங்க வந்து இப்போ அதே மாதிரி நீங்க வந்து விசிகால இருந்து பண்றாங்க. ஆனா they have a common point to connect and ஒருத்தர் கிராஸ் லெவரேஜ் கிராஸ் ப்ரோமோட் பண்றதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்கன்னு பல சோசியல் மீடியா ஆஸ்பெக்ட். அத வந்து மற்ற தரப்புகள் ஓரளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க யூ ஹவ் brought a new perspective to this debate. நம்ம வந்து வேன்ல போற பிரச்சாரம், கையாற்ற பிரச்சாரம் பத்தி பேசிட்டு இருந்தோம். சோஷியல் மீடியா பிரச்சாரத்தையும் நீங்க வந்து அதுவும் நிச்சயமா இன்னைக்கு தேதிக்கு அது இக்னோர் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அசோக், ஒரு 10 செகண்ட். Yes sir, I have to go to 3 more people sir. 10 செகண்ட். கடந்த காலங்கள்ல நம்ம எவ்வளவு போஸ்டர்ஸ் பார்த்திருக்கோம் எலெக்ஷன்னாலே. இப்போலாம் போஸ்டரே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. உங்க சோசியல் மீடியா Facebook வால் தான் உங்க வீட்டு செவரு. ரைட். கேப்போம் திரு கலை முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுப்பாரு. இந்த சோசியல் மீடியால எப்படி கொண்டு சேர்க்கிறோங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதுல அதிமுக கோட்டை விட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதெல்லாம் கிடையாது. நீங்க மீம்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மீம்ஸ் இயற்கையா வர்றதே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதிகமா திமுகவையும் பாஜக கிண்டல் பண்ணி தான் வந்திருக்கு. அதிமுக கிண்டல் பண்ணி அவ்வளவா வரல. உங்க சார்ல யாரோ பண்றாங்க, கட்சி பண்றாங்க. கட்சி ஐடி விங் பெரிய அளவுக்கு பண்றாங்க, ஐடி விங் இருக்கு, பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்த மீம்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கணும், ஜெனரேட் ஆகுது அதெல்லாம். அதை வந்து கட்சியும் ஜெனரேட் பண்றாங்க. ஏராளமான அவங்க நீங்க டிவியிலேயே கூட அவங்களுடைய விளம்பரங்கள் ரொம்ப. சார், ஃபேஸ்புக் அல்காரிதமோட சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். ரமேஷ் சேதுராமன் சாருக்கு பிஜேபி மீம்ஸா வருது, உங்களுக்கு அதிமுக மீம்ஸா வருது. இல்ல நான் சொல்றேன், அதான் ஏஐ சக்சஸ். நான் அதிமுக மீம்ஸ்னே சொல்லல. அதை விட முக்கியமா ஜெனரல் பப்ளிக் வந்து
மீம்ஸ் பூராமே வந்து பாஜக கடுமையாக கிண்டல் பண்ணுறாங்க, திமுக கிண்டல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அதிமுக கிண்டல் பண்ணலை, டார்கெட் பண்ணலை. அது ஒரு முக்கியமான ப்ளஸ். ஆமாம், தே நாட் எ டார்கெட். இன்னொன்று, இந்த கேம்பெயினை பொறுத்தவரையில் என்ன கட்டமைக்க விரும்புனாங்கன்னா பாஜக எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. அது பெரிய அளவுக்கு திமுகவும் கொஞ்சம் உடந்தையாக தான் இருந்தாங்க. அப்படியா? ஆமாம். தங்களுக்கு அதிருப்தியான வாக்குகள் பாஜக கொஞ்சமும் அதிமுக கொஞ்சம் போனால் தங்களுக்கு லாபம்னு அவங்க நினச்சாங்க. ஒருமுகமாக அதிமுக போச்சுன்னா அது தங்களுக்கு பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படும் பயந்தாங்க. ஆனால் அவங்க பயந்தபடி ஆச்சு. அப்போ கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண பிறகு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண பிறகு பாஜக காணோம். பாஜக பிரதமர் ரோட் ஷோ அத்தனை முறை வராரு. நிர்மலா சீதாராமன் அத்தனை பேர் இங்க தான் எல்லாரும் வந்ததே பெரிய பிரச்சனையா இருக்கும். அங்க கர்நாடகாவில் எத்தனை தடவை போனாரு, பெங்களூர்ல சும்மா அங்கேயே குடியிருந்தார் பிரதமர், தோத்துட்டாங்க. அதனால நீங்க ரோட் ஷோனால அது ஒன்று தான் அவங்க ஹைலைட் பண்ணது. ஏன்னா வேற எதுவுமே இல்லை. அவங்க கேம்பெயின் டோட்டலி ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது தவிர பொதுக்கூட்டம் எல்லாமே அதெல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஒன்றும் பெரிய அளவுக்கு பாஜக, அதாவது ஏன் பாஜகவை அதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணலை, இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் வந்து பாஜக அதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணலை? அண்ணாமலை பண்றாரு. அண்ணாமலை அது லேட் ஆஃப் லேட் டெய்லி பண்றாரு. இல்ல அதான் இப்ப சமீபத்துல இருக்காதுன்றாலும் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு 10 நாளைக்குள்ள. அதுக்கு முன்னாடி அவர் கம்மனு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க டாக்டிக்ஸ் என்னன்னா அதிமுகவை களத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது, இக்னோர் பண்ணணும். சரி, அப்படிதான் ஸ்ட்ராட்டஜியா இருந்தா இப்பவும் பண்ணிருக்க கூடாது. இல்ல எப்ப வருது அதுக்கு வரேன் நான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜி அவங்க பக்கம் திருப்பி விட்டாங்க. உங்களை இல்லாத கட்சியை நாங்கள் விமர்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே இல்லையே அந்த கட்சி. பொதுவாக சொல்லிட்டோம், மத்தியில் 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச நீங்கள் தமிழகத்துக்கு துரோகம் செஞ்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச காங்கிரஸும் துரோகம் பண்ணிடுச்சு. தேசிய கட்சிகளுக்கு எதிராக கூட்டணியில் போகிறதுனால தமிழக நலன்களை பாதுகாக்க முடியாது என்று அனுபவ ரீதியாக நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டோம். அதுலேருந்து நாங்கள் வெளியே பயங்கரமாக அது பிக்கப் ஆயிருக்கு. அதாவது இந்துத்துவாக்கும் என்ன, கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட முதல்வர் என்ன சொன்னார், இங்கே போட்டி இந்துத்துவாக்கும் இது திராவிட மாடலுக்கும் தத்துவார்த்த ரீதி எங்களுக்குள்ள தான், தத்துவார்த்த எதிரி எங்களுக்கு பாஜக தான் சொல்லி பார்த்தாரு. ஆனால் இவங்க தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு நலன்களுக்காக உரிமை அதை தான் மெயினான ஸ்லோகனைஸ் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் பிக்கப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது அதனால தான் என்னாச்சு, பாஜக நீங்கள் வந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன், கோவம் வந்துருச்சு. என்னடா இவங்க நம்ம மேலே இவங்க போனாதான் நம்ம வர முடியும். இவங்க அண்ணன் காலி பண்ண திண்ணை காலியாகும், அண்ணன் செத்தாதானே திண்ணை காலியாகும், அண்ணன் உசுரோட இருக்கிறானே சாக மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி இவங்க திண்ணை கிடைக்காம அவசப்பட்டு கோவத்துல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கட்சியே இருக்க மாட்டேன்ட்டாங்க. கட்சி இவங்க கட்சி இப்பயே இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே இல்லாத கட்சி தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கட்சி காணாம போகுன்னு சொல்றாங்க. கேப்போம் திரு பொன்ராஜ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. இதுல வந்து நீங்க திமுகவோட நரேட்டிவ் வந்து பிஜேபியவே அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக வர்சஸ் பாஜகன்னு தான் அவங்க 2 பேரும் கட்டமைக்க பார்த்தாங்க. அதிமுக அதை உடைச்சிருச்சுங்கிறாரு. இன்னைக்கு தமிழக உரிமை பேசி அதை உடைச்சிருக்காங்கன்றார். அப்படி நினைக்கிறீங்களா? கடந்த 10 ஆண்டு காலமா ஆண்ட கட்சி பிஜேபி தானே, ஆளுகின்ற கட்சி பிஜேபி. அதனால பிஜேபியை தான் எதிர்த்து போராட வேண்டிய சூழல் இருக்கும். அதனால திமுகவின் எதிரி அதிமுக தானே, இயல்பான எதிரி. இல்ல, அதிமுகவை வந்து அவங்க எதிரியா தான் முதலமைச்சரும் கட்டமைக்கிறாரு. பிஜேபி என்ற ஒரு கட்சி இங்க இல்ல, அதனுடைய கட்டமைப்பு இல்ல. ஆனா அந்த பிஜேபிக்கு துணையாக செல்லக்கூடிய கட்சி தான் அதிமுக என்ற முதல்வர் அது கூற்று வந்து உண்மை என்று இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் நிரூபித்து விட்டார். நான் திருப்பி இந்த ஒரு கொஸ்டினை தொடர்ந்து நான் கேட்டுட்டே வந்தேன். நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு உண்மையிலேயே அதிமுகவை வந்து மீட்டெடுத்து கன்சால்டேட் பண்ணிட்டாரு, அவர் பக்கம் கன்சால்டேட் பண்ணிட்டாரு. இன்றைக்கு அதிமுக என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான் என்ற நிலைமைக்கு அவர் உருவாக்கிட்டாரு. அந்த வகையில் அவரை நம்ம பாராட்டலாம். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கட்சி வந்து ஒரு 15% கூட வாங்காது, 20% கூட வாங்காது என்று எள்ளி நகையாடுனாங்க சில பேர். ஆனால் அவர் இன்றைக்கு 25%ல இருந்து 30%க்குள்ள கண்டிப்பாக அவர் எடுப்பார் என்ற நிலைமைக்கு அவர் அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார். அப்ப ஆனால்
பொதுமக்களுடைய வாக்கை அவர் வாங்க முடியுமா, அவரால் பெற முடியுமா, சிறுபான்மையினர் வாக்கை பெற முடியுமா, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் வாக்கை அவரால் பெற முடியுமா, இதான் கேள்வி. இந்த பொதுமக்கள், சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் வாக்குகளை அவர் பெற்றால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும். இல்லைன்னா எப்படி வெற்றி பெறும்? அந்த 25% 30% வச்சுக்கிட்டு நீங்க வெற்றி பெற முடியாது. லாஸ்ட் டைம் 30% வாக்கு வாங்கிய என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஒரே ஒரு சீட்டு தான் வாங்குச்சு. அதனால இந்த 30% வாக்கு வாங்கினா கூட ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகமா தான் இருக்கு. இதுல எங்க நான் திருப்பி நான் என்னுடைய விவாதங்கள் அனைத்திலுமே திருப்பி ஒரு வார்த்தையை கேட்டேன். அதுக்கு பதில் இப்பதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, என்ன கேட்டேன், ஒருவேளை ஒரு எம்பி அதிமுக வெற்றி பெற்றால், மோடிக்கு ஒரு எம்பி தேவைப்பட்டால், ஆட்சி அமைப்பதற்கு ஒரு எம்பி தேவைப்பட்டால் நான் ஆதரிக்க மாட்டேன் என்று எடப்பாடி சொல்வாரா என்று. இது திரு ரமேஷ் சொன்னார்ல, இது ஒரு ஹைபோதசிஸ், அது மேல இன்னொரு ஹைபோதசிஸ். முதல்ல அதுக்கு மோடிக்கு ஒரு சீட்டு ஷார்ட் ஆகணும், அப்புறம் இங்க அவங்க ஒரு சீட்டு ஜெயிக்கணும், இத அவர் கேட்கணும். இது எவ்வளவு பெரிய ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चनா இருக்குல்ல. அது இல்ல, ஹைபோதசிஸ் நம்ம வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஹைபோதசிஸ், நான் ஒரு ஹைபோதசிஸ் வச்சுக்கலாம். அது இந்த கேள்வி. இது அடிப்படை, அது இருக்கக்கூடிய அடிப்படை ஃபவுண்டேஷன் என்னன்னா, இவர் 4.5 வருஷம் மோடியை ஆதரித்தார். இப்ப பிஜேபி இருந்து விலகி வந்துட்டார். எதுக்கு விலகுன்னு சொல்லல, கொள்கை ரீதியா விலகுனான்னு சொல்லல, சித்தாந்த ரீதி பிடிக்கலன்னு சொல்லல, அண்ணாமலை பிடிக்கல. அவங்க தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யறது இல்லைன்றத திருப்பி சொல்றாரு. அவர் 2 பேரும் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. தெரியுமா, இவருக்கு இப்பதான் தெரியுமா? ஜெயலலிதா எப்பயே சொல்லிட்டாங்களே, ஜெயலலிதா இவர் ஏடிஎம்கே தானே இருந்தாரு, ஏடிஎம்கே தானே இருந்தாரு, ஜெயலலிதா கிட்ட தானே மினிஸ்டர் இருந்தாரு. அப்ப ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கை தெரியாதா? ஜெயலலிதா அவருடைய ஸ்ட்ராட்டஜி தெரியாதா? ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, பிஜேபியோட இனிமேல் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, எக்காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னது, டிக்ளேர் பண்ணது ஜெயலலிதா தானே. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா இவர் அந்த பக்கமே போயிருக்க மாட்டார். ஆனா புரியாம இன்னைக்கு என்ன சொல்றாரு, அந்த காலத்துல வரக்கூடிய காலகட்டத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்போம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னைக்கு சொல்லிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சீட்டு சப்போஸ் ஒருவேளை ஜூன் 4ஆம் தேதி 12 மணிக்கு பிஜேபி அமோக இடத்தில் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் முதலில் ஆதரவு தெரிவிப்பவர் எடப்பாடி பழனிசாமியா தான் இருக்கும். நிச்சயமா இல்ல, அவர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. முரண்பாடு என்னன்னா அந்த நேரத்தில் முடிவுன்னு இப்ப சொல்றாரு. அதெல்லாம் அவங்க அவர் அவ்வளவு சொன்ன பிறகு அவங்க கேக்குறாங்க, அந்த கொஸ்டினை பாஸ் ஓவர் பண்ணிட்டு போறாரு. அவர் அவ்வளவுதான். அவரு 2024 நாங்க தனியா தான் நிப்போம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி பாஜக கூட்டணி இல்லை. 26 ஜெயலலிதா அம்மா பாஜக இனிமே எப்பயும் கூட்டு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப சேர்ந்தாங்க. அதையும் சேர்த்து சொல்லணும். ஆனா எடப்பாடி அவர்கள் சேர மாட்டோம் சொன்ன பிறகு அடுத்த தேர்தலில் சேர்ந்தாங்க. பிறகு அது வேற விஷயம். அதனால இவங்க 2026 4 சட்டமன்ற தேர்தலில் அதுலேயும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் சொல்லி பாஜக சொன்னது தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிளவு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. பிறகு பாஜகவை அதிமுக பலவீனப்படுத்துவதற்கு அவங்க பிரிந்து போன வெளியேற்றப்பட்டவர்களை எல்லாம் அவங்க ஒரு பெரிய சக்தியாக காட்டி அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சொன்னது. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அதுதான் இவங்களுக்குள்ள கிளிவேஜ் ஏற்பட்டுச்சு. அதனால பாஜகவோட 26 போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல யார் கூட போவாங்கன்னு எப்பயுமே சொல்ல முடியாதுங்க. நீங்க இன்னைக்கு திமுக சொல்லுமா, எனக்கு ஒரு 30 சீட் இருந்துச்சு, பாஜகவுக்கு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி இருக்குது, கூப்பிட்டா நாங்க போக மாட்டோம்னு சொல்லுவாங்களா? இப்ப நான் சொல்றேன், இப்ப உறுதியா சொல்றாங்க, அவங்க எதுக்குறாங்க பாஜகவை. போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல அப்படி ஒரு சிச்சுவேஷன் திமுக சொல்லுவான்னு கேக்குறாரு. நீங்க இபிஎஸ் கேக்குறீங்களே, திமுக சொல்லுங்க. திமுகவுடைய கொள்கையே அவருடைய டோட்டல் ஐடியாலஜிக்கல் வார்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப எதிரியோட கை கோத்தாங்கன்னா திமுக ஒட்டுமொத்தமா காலி ஆயிருவாங்க. அப்ப தனக்கு தானே சூனியம் வச்சுக்குவாங்களா? அப்ப இன்னைக்கு எடப்பாடி ஏன் நாங்க சூழ்நிலைக்கு எப்ப முடிவெடுப்போம்னு சொல்றாரு? ஏன்னா இன்னும் அவருக்கு கான்பிடன்ட் இல்ல. அவருக்கு மோடியோடைய அமித்ஷாவுடைய பிரச்சனை கிடையாது, அண்ணாமலையோட தான் இங்க பிரச்சனையோடைய, அவருக்கு அங்க பிரச்சனை கிடையாது. அப்ப எனவே அந்த பிரச்சனை அது ஒண்ணு. அப்ப இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு நான் முடிச்சுக்கிறேன். இதை தாண்டி திமுகவுடைய பிரச்சாரம்
கமலஹாசன் பிரச்சாரம், உதயநிதி பிரச்சாரம், மற்ற எல்லாருடைய பிரச்சாரமும் பெரிய லெவல்ல வந்து இருக்குது. அதை தாண்டி ஹலோ எஸ் சார், நீங்க வாய்ஸ் கேக்குது, வீடியோ தெரியல சார். ஓகே அதை தாண்டி வந்து அதை தாண்டி திமுக முன்னணியில இருக்கு. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர், பிஜேபி நண்பர், இப்பதான் பேசிட்டு இருந்தேன் சாயந்தரம், 22% எம்பி தொகுதியை வெற்றி பெறுவோம்னு அவர் சொல்றாரு. ஒரு நண்பர் அப்ப எவ்வளவு கான்பிடன்ட், 25% ஓட்டு வாங்கி 22 தொகுதி வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. அவர் பழைய ஏதோ சர்வேயை பார்த்து சொல்றாரா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொரு நண்பர் சொல்றாரு, சார் கிரவுண்ட்ல எங்களுக்கு ஆளே இல்ல சார், கிரவுண்ட்ல. இன்னொரு பிஜேபி நண்பர் கோயம்புத்தூர்ல இருந்து சொல்றாரு, கிரவுண்ட்ல ஆளே இல்ல, எங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இல்ல. இப்ப வந்து ஏன் நாங்க அதிமுக இருந்து வெளியே வந்தோம்னு இல்லை எல்லாருமே நாங்கெல்லாம் ஃபீல் பண்றோம். பட் அண்ணாமலை அப்படி முடிவு எடுத்துட்டாரு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு. அவங்க வெளியே வரல, அதிமுக தான் வெளியே போனாங்க. இல்ல இவங்க தான் வெளியே அனுப்புனாரு, அண்ணாமலை தானே வெளியே அனுப்புனாங்களா? சரி சரி, வெளியே அனுப்புனது அண்ணாமலை தானே. இதை தாண்டி வந்து சீமான் வந்து சரசமின்றி களமாடிக்கிட்டு இருக்காரு. ஓகே, சீமான் வந்து ஓகே, ஹலோ எஸ் எஸ் ஃபினிஷ். சீமான் பத்திர பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க சார், நான் அடுத்த போணும். சீமான் வந்து தமிழகம் முழுக்க அந்த பிஜேபியை எதிர்க்கிறாரு, திமுகவும் எதிர்க்கிறாரு, சரசமின்றி களமாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த 8% வாக்கை 10க்கு மேல கொண்டு வரணும் என்ற முயற்சியோடு அவர் வந்து தனியா இந்த சின்னத்தை மாத்தி, சின்னத்தை வந்து சின்னத்துல சின்ன சேஞ்ச் கூட பண்ணி எவ்வளவோ இடைஞ்சல் கொடுத்தாலும் அவர் தனியா நின்று ஜெயிக்கணும்ன்ற ஒரு முடிவோட அவர் களமாடிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அவ்வளவா பிரச்சார பலமோ மத்த என்ன பலமோ இல்ல, அதாவது மீடியா பலமோ இல்ல. பட் இருந்தாலும் அவரும் களத்துல இருக்கிறார். இப்ப 3வது இடத்துக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்து, 2ஆம் இடத்துல அதிமுக பெரும்பாலான இடங்கள் 2ஆம் இடத்துல இருக்கு, மெஜாரிட்டியான இடத்துல. ஒரு 4 இடத்துல பிஜேபி வந்து 2ஆம் இடத்துக்கு போட்டி போடுகிறது. வருவோம் ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன்லாம் கேட்கிறேன், நான் எல்லாத்தையும் கேட்கிறேன், எல்லாரும் நம்ம அதை பத்தி பேசுவோம். பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது, இதில் யாருடைய குரல் சரியாக எடுபட்டது அப்படிங்கறத தான் பேசிட்டு இருக்கோம். திரு கோட்டீஸ்வரன் அவர்களுடைய பார்வையை கேட்க நினைக்கிறேன். 4 பேரும் 4 விதமா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? யாருடைய கேம்பெயின் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது? நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த 4 நபர்கள் பேசின, ஒரு கருத்துரையாளர்கள் பேசின அந்த கருத்தை நம்ம கேட்டோம். இப்போ இது ஆரம்பிக்கிறது வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, காலம் சென்ற சிறந்த 2 பத்திரிகையாளர்களை நினைவு கூர்ந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அறிஞர் அண்ணா, அதே மாதிரி ஐயா திரு சீபா ஆதித்தனார். இப்போ இந்த 2 பத்திரிகை ஜாம்பவான்களும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட பேசுங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் உங்களுக்கு அரசியலில் சொல்லித் தருவாங்க, மக்களோட மனநிலை என்னன்றதை சொல்லுவாங்கன்னு. அதன் அடிப்படையில் நேற்று வந்து தந்தி டிவியில் வந்து ஒரு சர்வே வந்தது. இப்போ இந்த சர்வேயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 35லேருந்து ஒரு 37 இடங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. ஒரு 7 தொகுதி வந்து ஒரு இழுபறியாக இருக்கிறது. ஒரு 3 தொகுதியில் வந்து என்டிஏ கேண்டிடேட்ஸ் வந்து நன்றாக இருக்கிறாரு. புதுச்சேரி, அதே மாதிரி உங்களுக்கு வேலூர், அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து என்டிஏ கேண்டிடேட் நல்லா இருக்குன்றது. இப்போ இந்த கருத்து கணிப்பு எங்கேருந்து வருதுன்னா, மக்கள் கிட்ட இருந்து வருது. அப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க வந்து கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலினோட பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட எடுபட்டிருக்கு. அப்போ திமுக தலைவர் ஸ்டாலினோட பிரச்சாரம் எடுபட்டு இருக்கு, அதனுடைய பிரதிபலிப்பாக இந்த மாதிரி வந்திருக்கு. மேபி இதில் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் வரலாம் போகலாம். பட் பை அண்ட் லார்ஜ் அப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, குறைந்தது ஒரு 30லேருந்து 35 சீட்டு வந்து திமுகவுக்கு கிட்டத்தட்ட கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. அப்போ இதை வைத்து பார்க்கும்போது திமுக வந்து கரண்ட் பில் ஏற்றிச்சு, அது தண்ணி வரி ஏற்றிருக்காங்க, சொத்து வரி ஏற்றிருக்கிறாங்க, பால் விலை ஏறி இருக்கு, ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்றி ஒரு சில கெட்ட பேர் வந்திருக்கு. இதெல்லாம் இருந்தும் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்த பிரச்சாரம், மாதம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், அது இல்லாமல் இலவச பேருந்தில் வந்து பெண்கள் பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிரச்சாரங்களை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன் வைத்திருந்தாங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த அடிப்படை ஒன்று. 2வது, மாநில சுயாட்சி, மத்திய அரசு வந்து இங்கே வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ போதிய நிதி கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அரசியலும் வைத்திருந்தால், அப்போ இந்த 2 அரசியலும் வந்து இங்கே இந்த சூழ்நிலையில் 3வது முறையாக தமிழகத்தில் எதிரொலிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்ப கூட்டி கழிச்சு பார்க்கும்போது முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்களோட பிரச்சாரம் நன்றாக இருக்கிறது அப்படின்றது வரக்கூடிய தேர்தலோட முடிவு என்னன்றது அது நம்ம 4ஆம் தேதி பார்க்க போறோம். ஜஸ்ட் டு ப்ளே டெவில்ஸ் அட்வொகேட், இப்போ நீங்க வந்து நேத்து வந்து சர்வே உதாரணமா வச்சு சொல்றீங்க. இப்போ அதே சர்வேல இருந்து நம்ம இன்னொரு இன்டர்பிரேஷன் எடுக்கணும்னா, அதிமுக ஓட்டும் பாஜக ஓட்டையும் கூட்டினா திமுக கூட்டணி இதை விட அதிகமா போகுது. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளோ இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ரீடிங்கும் அதே சர்வேலேருந்து வருதா?
இல்லை கண்டிப்பாக அந்த சர்வேல அதே ரீடிங் வருது. நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதாவதுங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நிறைய இடத்துல திமுக வேட்பாளர்கள் பிரச்சாரம் போனப்ப மக்கள் வந்து உள்ள விடல. 4-5 வருஷம் வரல, எங்கள் பிரச்சனையை நீங்கள் செவி கொடுத்து கேட்கல, பரந்தூரில் போய் ஓட்டு கேட்கல, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பிரச்சனை இருக்கிற இடத்துல போல, 8 வழி சாலையில் இருக்கிற இடத்துல போய் ஓட்டு கேட்கல. குறிப்பாக சொன்னால் திராவிட கட்சிகளோ இல்லை பிஜேபி வேட்பாளர்களோ இந்த இடத்துல போய் வாக்கே கேட்கல. அப்போ என்னன்னா மக்களோட எதிர்ப்பு என்ன இருக்கு, மக்களோட பிரச்சனை என்ன இருக்குன்றதை தவிர்த்துட்டு நிறைய பேர் போல பரந்தூர்ல கேளுங்க யாரு போய் ஓட்டு கேட்டாங்கன்னு கேளுங்க, இல்ல 8 வழி சாலை இடத்துல யாரு போய் ஓட்டு கேட்டாங்கன்னு கேளுங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல போய் ஓட்டே கேட்கல. நிறைய இடத்துல மெயின் ரோட்ல ஏறிக்கிட்டு கார்ல ஏறிக்கிட்டு ரோட் ஷோ தான் பண்ணிருக்காங்க. மக்களை வீதி வீதியா போய் வீடு வீடா போய் வாக்கு சேர்க்கிற அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. எல்லாம் போன்ல மீம்ஸ் போட்டுறோம், ஃபேஸ்புக்ல மெசேஜ் போட்டுறோம், ட்விட்டர்ல வந்து கருத்து சொல்லிடுறோம் அப்படின்னா 30-40% தான் ஆல்ரெடி வந்து இளைஞர்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. அதிகமா இந்த செல்போன் முகத்துல இருக்கிறது இளைஞர்கள் தான். ஒரு 50 வயதுல இருக்கிறவங்களோ இல்ல ஒரு 40-35 வயதுல இருக்கிறவங்களோ செல்போன் வச்சுட்டு வராங்க. இப்போ சோஷியல் மீடியா நம்மனா அதுவும் வரது இல்ல. என்ன சார் வராங்க? அதுவும் வர்றது கிடையாது. அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட ஓட்டு கேட்கறது கூட நீங்க வீடு வீடா வர மாட்டீங்க. கேட்டா 30 நாள் தான் இருக்கு, 25 நாள் தான் இருக்குன்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ கலாநிதி வீராசாமி அவர் தான் வேட்பாளர்னு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதே மாதிரி ஊட்டியில வந்து அண்ணன் ஆராஜா தான் வேட்பாளர் தெரியுது. முன்கூட்டியே போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கலாம்ல. அதே மாதிரி பாஜக வினோத் செல்வன் தான் அங்க வேட்பாளர் அப்படின்ற மாதிரி பாஜக நிர்வாகிகளுக்கு எல்லாம் தெரியும். ஏன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்கலாமே, ஏன் கடைசி நேரம் வரை காத்திருப்போம்? அப்போ என்னன்னா ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சா போதும், கடைசி நேரத்தில் டாட்டா காமிச்சா போதும், ரோட் ஷோ நடத்தினா போதும், இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற அந்த சின்ன எண்ணம் எல்லா அரசியல் தலைவர்களும் இருக்கு. இது அதிமுகவுக்கும் இது விதிவிலக்கு இல்லை. அதிமுகவும் நிறைய இடத்துல போய் வாக்குகள் கேட்கல, உட்புற சாலைகளில் போல பிரச்சாரம் பண்ணல. அப்போது தலைவர்கள்னு வரும்பொழுது அவங்க அந்த நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டம், பிரச்சாரம், ரோட் ஷோ இதை தலைவர்கள் பண்ணாங்க. வேட்பாளர்கள் சரியான பிரச்சாரம் பண்ணாங்கன்னா சரியான பிரச்சாரம் பண்ணல. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பொதுக்கூட்டம் அதிகமா நடத்தியிருக்காரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லை, அடுத்த கட்ட பேச்சாளர்களை இந்த தேர்தலில் நல்லா பயிற்சி கொடுத்துருக்காரு. ஏன்னா சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதில் உதாரணமாக சொன்னால் காளியம்மாள் போன்றவர்கள், துரைமுருகன், உமாயின், அப்புறம் வித்யா வீரப்பன், இந்த மாதிரி அடுத்த கட்ட பேச்சாளர்கள் வேட்பாளர்களாக இருக்க நன்றா பேசுகிறாங்க மக்கள் பிரச்சனையை. அப்போ அவர் வந்து அதை பண்ணியிருக்காரு. அதிமுக இதில் எங்கே வருதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10-15 நாள் வீக்கான கேண்டிடேட் போட்டாங்க, ஸ்டார் கேண்டிடேட் இல்லை, செல்வந்தர்களை நிறுத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருந்தது. ஆனால் ஒரு 10-15 நாள் கழிச்சு அது மாறுச்சு. ஈரோடுல ஆற்றல் அவர்கள் வந்து சிறப்பாக பிரச்சாரம் பண்ணுறாரு, பொள்ளாச்சி நல்லா இருக்கு, அந்த வெஸ்டர்ன் பெல்ட்ல அதிமுக வந்து பிக்கப் பண்ணுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலுமே நீங்களே சொல்லிருந்தீங்க, முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் குமரகுருக்கு அங்க நல்லா இருக்குது. உட்கட்சி பிரச்சனையா என்னன்னு தெரியல, அங்க அதிமுக நல்லா இருக்கு. அதே மாதிரி வட சென்னையிலேயே வந்து ராயபுரம் மனோ அவர்கள் பாத்தீங்கன்னா முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதை விட அதுக்கப்புறம் முடிக்கும் போது வந்து மனோவோட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வருது. ஜெயவர்தனன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா குரல்ல வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அதிமுக என்ன ஆயிருக்குன்னா, இந்த லாஸ்ட் ஒரு வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அந்த பிரச்சார யுக்தியை வந்து கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. அதனால ஒருவேளை ரெட்டலை வந்து அவங்களோட வாக்குகள், அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ரெட்டலை வாங்குமே ஆனால் அப்போ என்ன ஆகும்னா அதுல பாதிக்கப்பட போறது பாஜக. ஓகே, இதை நீங்க இப்படி கூட பார்க்கலாம். டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியையும் அதிமுகவும் எதிர்த்து வாக்கு கேட்கறாங்க. அதிமுக பாத்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் எதிர்த்து வாக்கு கேட்கறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியும் திமுகவும் எதிர்த்து வாக்கு கேட்கறாங்க. அப்ப இந்த 3 கட்சிகளுக்கும் ஒரு காமன் எதிரினா அது பாஜக. அப்ப இந்த 3 பேரும் பூத்துல நம்மளுக்குள்ள 1, 2, 3 போட்டுக்கலாம், பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்றத தான் பிரச்சாரமா மையமா எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது பாஜக அந்த 18 விழுக்காடு வருமா, 20 விழுக்காடு வருமா, 3வது பெரிய கட்சியா பாஜக வருமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசு பொருளா இருந்தது. அது இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லுவாங்க மீம்ஸ் நிறைய வந்தது, சோசியல் மீடியால போச்சு, அதிகமான ஐடி விங் வந்து ஆக்டிவா இருந்தது, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் களத்துல வந்து மக்களை போய் பூத் லெவல்ல பார்த்து வாக்கு கேட்கறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் நிறைய தேர்தலை வந்து முடிவு பண்ணக்கூடியதே அதுதான். ஏன்னா நீங்க மக்கள் வந்துட்டு எல்லாமே போன்ல பண்ணிட்டேன் அப்படின்னா சரிப்பா போன் ஓட்டு கூட போன்லயே போட்டுறேன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்துருவாங்க. ஆல்ரெடி நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா போன் யூஸ் பண்றது நகரங்கள்ல, அது வட சென்னை ஆகட்டும் இல்ல தென் சென்னை ஆகட்டும், ஆமா போலிங் பர்சன்டேஜே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 50 விழுக்காடு, 58 விழுக்காடு, 60 விழுக்காடு குறைவா இருக்கு. அப்ப நீங்க எவ்வளவு பேரை போன்ல ரீச் பண்ணிருப்பீங்க? இன்னொன்னு இன்னைக்கு படிக்கிற அந்த பழக்க வழக்கங்களும் குறையுது, செய்தித்தாளையும் பாக்குறது இல்ல. ஒரு சில பேர் டிவியும் வந்து நியூஸ் போன்ற விஷயங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு அதுல அரசியல் புரிஞ்சுக்கிறாங்கன்றதுலாம் கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு இருக்கணும், அதை வந்து எல்லாமே செய்யல. இப்ப அடுத்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வரும்.
ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. 8 வாட்டி வந்து ஒரு பிரதமர் தமிழகத்துக்கு வர முடியும் தேர்தல் நேரத்தில் அப்படின்றத அவர் காட்டியிருக்காரு. அப்போ என்னன்னா 8 நாளில் நீங்கள் ஃப்ரீக்வன்சி பார்த்துங்க, கிட்டத்தட்ட 10 நாளுக்கு ஒரு வாட்டி தமிழகம் வந்து போயிருக்காரு. 10 வருஷத்தில் இந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது. குறிப்பாக சொன்னோன்னா கலாமிட்டிஸ் வரும்போது வரதா புயல் ஆகட்டும், சைக்ளோனு, வெள்ள நிவாரணம், இந்த மாதிரி விஷயங்களில் கூட மோடி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வரலனாலும் ஓட்டு கேட்கறதுக்குன்னும் போது அதிகமாக வந்திருக்காரு. அப்போ அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சந்தோஷத்தை கூட கொடுத்துருக்கோம். இரண்டாவது, ஆனால் அதிகமான ஒரு ஸ்டார் கேம்பெயினர்ஸ், அதிகமான ஒரு ரோட் ஷோ, அதிகமான பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த மாதிரி இந்த தேர்தலில் கலர்ஃபுல்லாக கொண்டு போனது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். குறிப்பாக சொல்லணும்னா இதை வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்லாம ஒரு சட்டமன்ற தேர்தலா மாதிரி கூட பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மாத்திருக்கு. ஒரு 3 முனை போட்டியோ இல்ல 4 முனை போட்டியோ அதை மாத்தி, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் எலெக்ஷனு, பைபோலார் பாலிடிக்ஸ், ஒன்னு திமுக இல்ல அண்ணா திமுகன்ற மாதிரி போயிருக்கும். அது வாக்குகள் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றது அப்புறம். பட் தேர்தல் பிரச்சாரம் வரும்போது களத்துல வந்து அந்த கேம்பெயின் நரேட்டிவ்ல அவங்க இருக்காங்க, முக்கியமான இடத்துல வாக்குகள் கேக்குது. கேம்பெயின் நரேட்டிவ்ல பிஜேபி இருக்காங்க. கேம்பெயின் நரேட்டிவ்ல பிஜேபி ஒரு பெரிய பிளேயரா கூட பார்க்கலாம். காரணம் என்னன்னா அதிமுகவோட இந்த எழுச்சிக்கே கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களோட அந்த பிரச்சாரம் தான் ஒரு காரணமா கூட நான் பாக்குறேன். அதிமுகன்ற கட்சி அழிஞ்சே போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதிமுக அழிஞ்சே போகும்னா ஜூன் 4க்கு மேல இருக்காதுன்னா எந்த அதிமுகவோ அவர் டிடி விதிநகரன் கிட்ட கொடுக்க போறாரு, எந்த அதிமுகவோ அவர் ஓபிஎஸ் கிட்ட கொடுக்க போறாருன்ற அந்த துணை கேள்வி இருக்கு. அந்த துணை கேள்விக்கு பதில் இல்ல. சொல்றது எப்படி பாப்பா இபிஎஸ் தலைமையில அதிமுக அழிஞ்சு போகும், அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் இங்க வருவாங்க அப்படிங்கறது அவரோட பாயிண்ட் இல்லங்க. அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா ரெட்டலை, இபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் குடிமிப்புடி சண்டை இருக்கிறது, டிடி விதிநகரனுக்கும் இபிஎஸ்க்கும் இருக்க கருத்து வேறுபாடு பத்தி எல்லாருக்கும் அனுதானிகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் உனக்கு ஓட்டு போட்டுறப்பா ரெட்டலையில போட்டுறன்ற மாதிரி சொல்ற மாதிரி தகவல்கள் வருது. அதே வந்து ரெட்டலையே காரணமா காட்டி டிடி விதிநகரனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்களாங்க. ஆண்டிப்பட்டி, தேனி, போடியில். அப்ப இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அப்ப சின்னன்றது இன்னமும் வந்து ஒரு இடத்துல நிக்குது. அப்ப தொண்டர்கள் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஐயா திரு அண்ணாமலை அவர்களோட பேச்சு, இப்ப அண்ணாமலை இந்த சர்ச்சையை கிளப்பி விட்டு அவருக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? மேபி ஒருவேளை அதிமுக ஒரு 2-3 சீட் வந்திருந்தா கூட நாளைக்கு வந்து பிஜேபியோட வந்துருங்கன்னு கூட கூப்பிடலாம். இந்த மாதிரி பேசும்போது, இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை நீங்க உருவாக்கும் போது எப்படி எடப்பாடி பழனிசாமி உங்க கூட வருவாரு? அது ஒண்ணு. அண்ணன் பொன்ராஜ் வந்து கரெக்டா சொன்னாரு, மோடி அவர்களை விமர்சனம் பண்ணாத காரணத்தினாலும் நாங்க அந்த கூட்டணியோட சேர மாட்டோம்னு சொல்லாததுனால மக்கள் வந்து அதுவும் சிறுபான்மையினர் மக்கள் முழுதாக அதிமுகவை நம்ப மாட்டாங்க. யாரை எதிர்த்து ஓட்டு கேக்குறீங்க, யார் ஆட்சிக்கு வரணும்ன்றத மக்கள் கிட்ட நேரடியா சொல்லணும். இதுல வந்து இந்த சூட்சமா பேசுறது, சுத்தி வளைச்சு பேசுறதுனா தமிழக மக்கள்னா அந்த அரசியல் கூடவா தெரியாம இருக்காங்க. இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு நிக்கும் போது எதுக்கு ஓட்டு கேக்குறீங்க தெளிவான அந்த விஷயத்துல நம்ம எல்லாத்தையும் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. So I have to cut you off at this point. நம்ம மற்றவர்கள்ட்ட போயிட்டு நிகழ்ச்சி இன்னும் 10 நிமிஷத்துல முடிக்கணும். So we'll just do a last round of எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டலாம். திரு ரமேஷ் சேதுராமன் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காரு. இந்த நேரா போய் ஓட்டு கேட்கறதுங்கிறதே போயிருச்சா? சோஷியல் மீடியா ஆஃப் கோர்ஸ் இம்பார்ட்டன்ட், பட் கேண்டிடேட்ஸ் அதெல்லாம் சரியா பண்ணலையான்ற அந்த ஒரு பார்வை உங்களுடைய கருத்து? இல்ல, ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இப்போ நான் திரும்பவும் அதான் சொன்னேன், சோசியல் மீடியாலங்கிறது ஒண்ணு, ஆனா தெருவா வீதியாக பிரச்சாரம் செய்யறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. எப்படின்னாக்க இன்னொன்னு இவங்களுடைய ஒரு மனநிலை இருக்கு. 3 விஷயமா பிரிச்சிருவாங்க. ஒண்ணு, இவங்க என்ன சொன்னாலும் ஓட்டு போட மாட்டாங்கப்பா, இந்த தெருவுக்கே போவேனாங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட், இல்லைன்னா எதிர்கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னொரு டைப் இருக்கு, அது என்னன்னா நம்ம என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, நம்ம பைசா கொடுத்து இவங்க கிட்ட ஓட்டு வாங்கிக்கலாம்ப்பா, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை. 3வது வந்து நீ போறியோ போலையோ நமக்கு வந்து இந்த டார்கெட் செக்மெண்ட் இல்லைன்னா நமக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த பக்கம் போலாம் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஓட்டிங் ட்ரெண்ட்லயே வந்து ஷிஃப்டிங் நிறைய நடந்திருக்குங்கிறதையும் பல நேரங்கள்ல வந்து இந்த கட்சிகள் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்க மேல் தட்டு, அதுவும் வந்து அதே மாதிரி மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் நம்ம சொல்றோம்னா அவங்களும் இன்னைக்கு பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு, போய் ஓட்டு போடணும் அப்படிங்கறதையும் அவங்க ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதுல வந்து மதிச்சு போய் ஓட்டு கேட்டாங்கன்னா இவங்களுக்கான போடணும்ங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். 2வது சொன்ன மாதிரியான ஒரு சோம்பேறித்தனமா எதனாலன்னு தெரியல, எல்லாரும் வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய வீதியாக பார்க்கக்கூடிய அந்த கேம்பெயின்ஸோ விஷயங்களோ, இந்த ரூரல் ஏரியாஸ்ல ஒரு கலெக்டிவா எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து இந்த கேம்பெயின் பண்றது, அந்த மீட்டிங் வச்சு, அது இல்லாமல்
தனித்தனியா எந்த அளவுக்கு போனாங்க, அந்த கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. இதுல வந்து 3 காரணம் இருக்கு. ஒண்ணு வெதர், ரெண்டாவது விஷயம் வந்து என்ன டைமும் இல்ல சார், 25 நாள் 30 நாள் தான். அதுதான் சொல்ல வந்தேன். மூணாவது விஷயம் எல்லாம் லாஸ்ட் மினிட். இத வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இவங்களுக்கு இந்த தொகுதி இவங்க வந்து கோட்டீஸ்வரன் அழகா உதாரணம் கொடுத்தார்ல. இப்ப சென்ட்ரல் சென்னை வினோஜ்னு பிஜேபியில எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது, இல்ல நீலகிரி எல் முருகன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அவங்க எல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கலாமே, அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டியது இல்ல. கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்களுடைய நீங்க இதுல பார்த்தா தெரியும். ஆனா அது எந்த அளவுக்கு மக்கள் கிட்டக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, எந்த அளவுக்கு அதை வந்து ரியலைஸ் பண்றாங்க, ரீகலெக்ட் பண்றாங்க, அதை வச்சு ஓட்டு போடுறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங். we are close to the finish of the show. திரு பிரியன் உங்களுடைய நிறைவான கருத்து. இல்லை, நான் இவங்க கோட்டி சொல்கிறதுலையும் நான் மாறுபடுறேன். நான் இப்போ ரமேஷ் சொல்கிறதையும் மாறுபடுறேன். அதாவது கேண்டிடேட் வந்து ஒரு 13 லட்சத்துலேருந்து 24 லட்சம் வரையும் வாக்காளர் உள்ள பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் கேண்டிடேட் ஷுட் கோ டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரீட். ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து அது இல்லை. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் போக மாட்டார். ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குமே அந்த பூத் லெவலில் வந்து ஒரு கமிட்டி இருக்கும். டிஎம்கேல இருக்கும், ஏடிஎம்கேல இருக்கும், பிஜேபியில் கூட இப்போ நிறைய பூத்தில் போட்டுருக்கலாம். அந்த கமிட்டி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் விசிட் பண்ணி அவன் நோட்டீஸ் கொடுத்து, அவன் சில போது டெய்லியும் போகிறான், சில போது ஒரு நாளைக்கு 2 தடவையும் போகிறான். தேர்தல் நெருக்கத்தில் வந்து அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கான், ஒவ்வொரு வீட்டையும் பார்த்துட்டு இருக்கான். அதனால் கேண்டிடேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க அவங்க தான். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட அவங்க தான் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைன்னா அவங்க தான் தீர்த்து வைக்க போகிறாங்க. அதனால் கட்சி வந்து ஒவ்வொரு வீட்டையும் போய் கதவை தட்டுறது உண்மை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கேண்டிடேட் அந்த தெருக்கு போறாருன்னா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆக்சுவலாக அது உண்மையான விஷயம். அதனால நம்ம அது அப்படி ஒரேடியாக நம்ம கடந்து போக முடியாது. கட்சி வந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு வீட்டு கதையும் தட்டுறாங்கன்றது இல்லை. அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சாரத்தில் வந்து பாஜக அண்ட் ஏடிஎம்கே வச்ச முக்கியமான விஷயம் போதை மருந்தை பற்றி வச்சாங்க. தமிழ்நாடு ஏதோ போதை மருந்தோட கிழங்கா மாறிடுது அது இதுன்னு சொல்லிட்டு. பட் போன 2019 எலெக்ஷன் நடந்தப்போ 3475 கோடிக்கு கேஷ் ப்ளஸ் மது பாட்டில்கள் ப்ளஸ் போதை மருந்து பிடிச்சாங்க. இப்போது முதல் ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. இதுவரையும் 4658 கோடி ரூபாய்க்கு கேஷ் ப்ளஸ் போதை மருந்து ப்ளஸ் இது பிடிச்சிருக்காங்க இந்தியா முழுக்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2069 கோடிக்கு போதை மருந்து மட்டுமே பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு வந்து போதை மருந்தோட கேபிட்டலாக மாறிடுச்சுன்னு ஒரு குறிப்பிட்ட நபரை வச்சு பிரச்சாரத்தை அமைச்சாங்க. அது தப்பு அப்படின்றது சொல்ல வரேன். கிட்டத்தட்ட குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 485 கோடிக்கு போதைப் பொருளை இந்த வாட்டி இந்த ஒரு 2 மாதத்தில் பிடிச்சிருக்காங்க. அங்கே எலெக்ஷன் வந்து May 3 தான். ஓகே ஓகே ரைட். இன்ட்ரெஸ்டிங் ஆப்சர்வேஷன் திரு கலை. நிறைவு கருத்து. இல்லைங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்களை எல்லாம் முடக்கியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேன், பல திட்டங்கள் முடக்கியிருக்கிறாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்றதை பற்றி இல்லை, அந்த ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சாரம் இதுதான் பிரச்சாரத்தில் இருந்துச்சு. இதை ஹைலைட் பண்ணியிருக்காரு எடப்பாடி. அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை தலைவாசலில் திறந்துருக்குறாங்க. 400 ஏக்கர் நிலத்தில் 1200 கோடி முதலீட்டில் அது கட்டி முடிச்சாச்சு. அது திறக்கிறது தான் வேலை. ஒரு ரிப்பனை கட்டி ஒரு சிசர்ஸ் வச்சு வெட்டணும், அவ்வளவுதான். ஏன் 3 வருஷமா திமுக ஆட்சியில் அது திறக்கலன்னு எனக்கு புரியலை. ஒருவேளை அவங்களுக்கு ரிப்பனும் சிஸ்டர்ஸும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு உதவி செய்யறக்கா நான் 2 எடுத்து வச்சிருக்கேன். இவர் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை சுமக்கிற மாதிரி நான் இந்த சிஸ்டர்ஸையும் இந்த ரிப்பனையும் சமந்துட்டு இருக்கிறேன். எப்போ வேணாலும் அவங்க கொடுக்க நான் தயாராக. அதே நிறைவு கருத்து எடுத்துக்கிறேன். திரு பொன்ராஜ், அதாவது நீங்க வந்து பல்வேறு இடங்கள்ல இப்ப எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறப்ப, நீங்க ராம்நாடு போயிருந்தேன். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அனுதாபம் இருக்கிறது. ஏற்கனவே அவர் எடப்பாடியால் ஏமாற்றப்பட்டு விட்டார் என்ற ஒரு அனுதாபம் இருந்தது. முக்குளத்தோர் வாக்குகளுக்கு மத்தியில வந்து இப்ப அண்ணாமலையால் வந்து அவமானப்படுத்தப்பட்டு விட்டார் என்ற ஒரு எண்ணமும் இங்க இருக்கு. அதனால வந்து அங்க வந்து ஒரு அவருக்கு சார்பான ஒரு அனுதாப அலை வந்து அவருக்கு வீசுகிறது. எனவே அவர் வந்து ஒரு 2ஆம் இடத்திலிருந்து முதலிடத்திற்கு வருவதற்கான முயற்சி அவர் பண்றாரு. 2ஆம் இடத்தில் இருக்கிறார் என்ற நிலை அங்க இருக்கு. இதே மாதிரி வந்து நீங்க வந்து இதுக்கு போனேன், நான் வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிக்கு போனேன். அங்க போய் பார்த்தேன். அங்க அவரோட பார்க்கும் பொழுது அங்க வந்து ஏழை எளிய மற்றும் சிறுபான்மை மக்கள் வந்து திருமாவளவன் மேல அந்த அளவுக்கு ஒரு அன்போட அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. திமுக கடுமையாக உழைக்கிறது. இதுக்கு மத்தியில பாக்குறப்ப அதிமுக வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அங்க இருக்கு. அந்த தொகுதியில அதிமுக ரெட்டலை இன்னமும் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறத நான் பாக்குறேன். கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குமான
ஒரு போட்டியாக அது இருக்கிறது. ஓகே, முடிக்கணும் சார். இது இப்படி ஒரு சூழல் தான் இங்க காணுது. எனக்கு என்னன்னா, இது ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய தேர்தல் அறிக்கையை பாக்குறாங்க, வாக்குறுதியை பாக்குறாங்க. 15 நாள்ல வந்து மக்களுடைய அனைத்து இடங்களுக்கும் போக முடியாது. அதுவும் போக இந்த வெயில்ல வந்து வேட்பாளர்களும் சரி மக்களும் சரி ரொம்ப சிரமப்படுறாங்க. இது ஈவினிங் டயத்தை, நைட் டயத்தை 10ல இருந்து 12 மணி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா வந்து பிரச்சார வியூகத்தை மாற்றி அமைக்கணும். இல்ல சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கணும். அப்பதான் வந்து மக்களை போய் சேர முடியும். எந்த அளவுக்கு நிறைவான பார்வைகள் ஒரு 2 வரி ஏதாவது இருந்தா ரொம்ப சுருக்கமா. இல்லை, பிரச்சாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அனல் பறக்கும் பிரச்சாரம் இருந்தது. அதில் என்னோட தாழ்மையான கருத்து என்னென்னா, குறைஞ்சது 5 வருஷத்துக்கு தான் போய் பார்க்குறாங்க. அப்படி 5 வருஷத்துக்கு கூட பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னா அவங்களாம் வாக்கு அரசியலிருந்தே விலகிடலான்றது என்னோட தாழ்மையான கருத்து. மக்களை வந்து ஓட்டு போடுறவங்களை வந்து பார்க்க முடியாது, அது கூட ஆள் வச்சு தான் பார்ப்போன்னா அப்போ மக்களோட பிரச்சனையை நீங்கள் எப்படி வந்து அட்டன் பண்ணுவீங்க? அதனால வந்து மக்களை சந்திக்கணும். என் வாக்கு வாங்கணும்னா என்ன சந்திக்கணும். எல்லாரையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 70 விழுக்காடு சின்ன சின்ன சந்து இருந்தால் அந்த சந்தில் போகிறதே கிடையாது. பூத்தில் இருக்கவங்களுமே ஒரு சில நேரத்தில் போகிறது கிடையாது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் அதையும் உங்கள் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தாக வேண்டும். பிரச்சாரங்கள் ஓய்ந்து விட்டது. இனிமேல் முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. பூத் ஸ்லிப் வரலன்னா கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 19 அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற அன்போடு கோரிக்கையோடு அனைவருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.